பாருங்கள், ஒரு பீஸு கார்லிக்கு, ஒரு சின்ன பீஸு இஞ்சி, 6 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூனு மிளகு, 3 ஸ்பூனு தனியா, 2 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் சோம்பு. கறிவேப்பிலை வந்துட்டு ஒரு 25 பீஸ் கறிவேப்பிலை, ஒரு ஆஃப் ஆனியனு, ஒரு ஆஃப் டொமேட்டோ. இது வந்துட்டு தேங்காய் வந்துட்டு வெறும் ஒரு 4 பீஸ் தேங்காய் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இது கணக்காக பண்ணுறதுக்கு இந்த மசாலா பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கிரேவி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது பொரிச்சு ஒன்று போட்டு கொஞ்சம் பொருளாட்டில் ஆட் பண்ணுவோம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது வீட்டிலலாம் வந்து பாரம்பரியம் எப்படி பண்ணுவாங்கன்னா, தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, காஞ்ச மிளகா இதை போட்டு அம்மியில் அரைப்பாங்க. அரைச்சிட்டு அதில் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கட்டும், கர்நாடகாவில் இருக்கட்டும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் நாங்கள் மிக்சியில் போட்டு பண்ணியிருக்கிறோம். இவர் ரெஸ்டாரண்ட் மேனேஜர், இவர் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாரு பாருங்கள். மிஸ்டர் ஆனந்தன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுவார். எப்படி இருக்கு குண்டு சிக்கன்? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குங்களா? இவர் நம்ம பின்னாடி ஒரு ஷெஃப் தான். இது பாருங்க, டேஸ்ட்டு ஃப்ளேவரு எல்லாம் கரெக்டாக அப்படியே ஆத்தென்டிக்காக இருக்குது. நல்லா இருக்குது சார், சூப்பர். அதான் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இந்த மசாலாலாம் வந்து கரம் மசாலாலாம் வந்து சேர்க்க தெரியல, பவுடரெல்லாம் வெறும் மசாலா, ஓன் மசாலா வந்து வீட்டில் பண்ணிவிட்டு சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லா இருக்கிறது. ஏன்னா வந்து கொலஸ்ட்ரால் இதுமாரிலாம் ஜாஸ்தி எதுவும் வராது. இங்கே மசாலா வந்து கிடையாது, அது நார்மலு நம்ம பாரம்பரிய மசாலா மாதிரி பண்ணுறோம். நம்ம இது பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ஓகே பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.